சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லா பாவங்களையும் செய்தவர் யார்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 276 மற்றும் 277 பாடல்களில் அருளியுள்ளார்கள். முதலில் 276 பாடலை காண்போம். அரண் திரவியத்தை ஆசான் அரும் பொருள் அதனை யார்க்கும் பரம்பரன் பகர்ந்த வாக்கை பறித்த புத்தகத்தை பற்றி கறந்தவர் முன்னம் சொன்ன கரிசர்கள் ஒரு மூவர்க்கும் வரும் பலம் உடையர் பாவம் அனைத்தையும் மறுவினாரே என்பதாகும். இப்பாடலில் வரும் அரண் திரவியம் என்றால் திருக்கோயில் சொத்து, பரம்பரன் என்பது சிவனை குறிக்கும், பகர்ந்த வாக்கு என்றால் சொன்ன திருமொழிகள், பறித்த என்றால் அடங்கிய, புத்தகம் என்றால் திருமுறை, கறந்தவர் என்றால் களவு செய்தவர், பற்றி என்றால் விரும்பி, கரிசர்கள் என்றால் பாவம் புரிந்தவர்கள், வளம் உடையர் என்றால் பயன் அடைவர், மருவினார் என்றால் பொருந்தினவர் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். திருக்கோயில் பொருளையும் சிவஞானியாகிய குருவின் பொருளையும் யாவர்க்கும் மேலான பரம்பொருளாகிய சிவபிரான் திருமொழிகள் அடங்கிய திருமுறையையும் விரும்பி களவு செய்தோர் முன் சொன்ன சிவ நிந்தனையாளர், சிவாகம நிந்தனையாளர், குரு நிந்தனையாளர் என்ற 3 வகையினரும் பெற்ற தீவினை பயன்களை பெறுவர். இவர்களே பாவங்கள் அனைத்தையும் செய்தோரும் ஆவார். அடுத்ததாக 277 பாடலை காண்போம். அறைந்த இவர்கள் அனைவர்களும் அதிபாதகரே என அறிக. சிறந்த வினையே தீவினையுள் அதிபாதகம்தான் எனத் தெளிக. நிறைந்த துயரே நெடுநாளே இதனில் பலமும் என நினைக. பிரிந்த அதிபாதக பேதம் தனையும் இனி யாம் பேசுவமே என்பதாகும். இப்பாடலில் வரும் அறைந்த என்றால் முன் சொன்ன என்று பொருள். அதிபாதகர் என்றால் பெரும் பாவியர். சிறந்த வினையே தீவினையுள் என்றால் கொடுமையின் உயர்வு, கொடிய தீய வினைகளே என்று பொருள். அதிபாதகம் என்றால் பெரும் பாவம். பிரிந்த என்றால் பகுதியான. அதிபாதக பேதம் என்றால் பெரும் பாவ விதங்கள். பேசுவோம் என்றால் உரைப்போம் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். முன் சொன்ன சிவ நிந்தனையாளர் முதலான பாவியர் அனைவரும் அதிபாதக வகையான பெரும் பாவியர் ஆவர். இவர்கள் செய்த பாவங்கள் தீய பாவங்கள் அனைத்திலும் மிக கொடியவை ஆகும். இவற்றால் அப்பாவியர் நெடும் காலம் துயரங்களை அனுபவிப்பர். இவற்றின் பிரிவான பெரும்பாவ வகைகளை இனிமேல் யாம் உரைப்போம். திருச்சிற்றம்பலம்.